விவசாயிகளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது மிஷின் மூலியமா வந்து மாட்டுக்கு வந்து பால் கறக்கலாமா? கறக்கக்கூடாதா? அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து இப்போ வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கு. இதே நம்ம பண்ணைகள நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, அந்த பண்ணைகள்ல வந்து அதிகப்படியான வந்து மாடுகளுக்கு வந்து இந்த மிஷின் மூலியமா தான் வந்து பால் கறக்குறாங்க. ஏன் இதே மாரி பால்காரர் இருக்காரு, அவர வச்சு கறக்கலாமான்னு கேட்டா, கறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில தான் வந்து இப்ப பண்ணைகள்ல வந்து அதிகமா வந்து மிஷின் மூலியமா வந்து பால் கறக்குறாங்க. மிஷின் மூலியமா வந்து மாட்டுக்கு வந்து பால் கறந்தா, மாட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா? அப்படின்னு கேட்டா, அது மாரி எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அதாவது இப்ப பால் கறக்கன்னா ஒரு 3, 4 விதமா வந்து சில பேரு மடக்கி கறப்பாங்க. சில பேர் வந்து காம்பு வந்து நீட்டி வச்சு கறப்பாங்க. அவங்களோட வசதிக்கு ஏத்தாப்புல வந்து மாட வந்து எப்படி வேணாலும் பால் கறப்பாங்க. அதனால வந்து நேரமும் வந்து அதிகமா ஆகுது அப்படிங்கிறக்காக, நமக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஒரு மிஷின். அதனால இந்த மிஷின் மூலியமா வந்து நம்ம வந்து பால் கறக்கனால வந்து எந்த விதமான பாதிப்புமே வராது அப்படிங்கிற மாரி தான் அதிகமா சொல்லப்படுது.